ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சளி இருமல் இருக்கும்பொழுது இந்த மாதிரி நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடனே சரியாயிடும். கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளி எடுத்திருக்கேன், அதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் இதே மாதிரி தட்டி வச்சுக்கிறேன். அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன், நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நண்டோட இந்த ஹார்டான ஷெல்லாம் தனியாக எடுத்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் இதோட சாரும் நல்லா ரசத்தில் இறங்கும். இப்போ நல்லா தட்டி வச்சாச்சு. அதுக்குன்னு ரொம்ப இதாக உடச்சிடக்கூடாது, லேசாக தட்டினா போதும். இப்போது இதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நண்டை நல்லா நம்ம பரட்டி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ புளி நல்லா கரைச்சாச்சு. இதில் 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகும் சீரகமும் ஒரு ஸ்பூன் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். மண்சட்டியில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தட்டி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வெங்காயத்தோட வாசனை ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இதில் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ரசம் எந்தளவு தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். புளி வாசனைலாம் போட்டோம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதில் நண்டு சேர்த்துக்கலாம். அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன். இது வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 7-8 நிமிஷம் தான் எடுத்துக்கும். அதுக்கு மேலே நம்ம வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நண்டு சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது இந்த ரசம். இதில் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நண்டு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லைனா வெறுமனே சூப் மாதிரி கூட நீங்கள் குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.